எல்லாருக்கும் வணக்கம். வீட்ல என்ன செய்றது? ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம்ல, சட்டுன்னு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சிட முடியும். இதை நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப்பளவு தேங்காய் துருவலுக்கு ஒரு கப்பளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமாக இருந்தால் கூட துருவி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சட்டுன்னு செய்கிற மாதிரி தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கோம். செய்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். சில பேருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நான் சொன்ன மெத்தடில் அப்படியே செய்யுங்க. நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு, இடியாப்பா மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தான். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை இதில் மாவில் ஊற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு. ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி. நீங்கள் 2 கப்பு கொதிக்க வச்சுக்கோங்க. தேவைக்கு பார்த்து பக்குவமாக கலந்துக்கோங்க. 1.5 கப்பு ஊற்றுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த மாவு. தண்ணி கூடவும் இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி திக்கான பக்குவத்தில் இருக்கணும். நான் வந்து வாழலையை வந்து நெருப்பில் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நம்ம மடிக்கிறதுக்கு வாட்ட வரும். இப்போ பாருங்கள், அந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். மெதுவாக நம்ம அந்த மாவை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டு பூரணத்தை வைக்க வேண்டியது தான். நல்லா இந்த வாழலையில் இந்த பக்கம் அந்த பக்கம் கேப் விட்டு நடுவில் ஊற்றிக்கோங்க. இப்போ பூரணத்தை ஒரு ஓரமாக வைங்க. நடுவில் வச்சிடாதீங்க, ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா தான் மடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்படி தான், இப்படி போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஓரங்களை மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஓரம் அப்படியே மடித்து நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா இலைகளிலையும் மாவு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் போட்டுக்கோங்க. ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு ஒரு 4 இல்லை 5 அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு வெளியே வந்துடக்கூடாது. நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. நிறைய வச்சிட வேண்டாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுருங்க, போதுமானது. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எனக்கு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு. சூடாக இருக்கும்போது தெரியாது. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி வச்சு 10 நிமிஷம் ஆற வச்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம அந்த மாவில் வந்து நல்ல ஒரு சுடு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தான் இந்த மாதிரி பக்குவமாக வரும் நமக்கு. இதை நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை சட்டுன்னு செஞ்சு கொடுத்துருங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.